பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே இந்த இடத்துல தான் நாங்கள் பிறந்தோம். இந்த இந்த இடத்துல எங்கள் பிள்ளைங்களுமே இந்த இடத்துல தான் பிறந்தாங்க. எனக்கு வந்து 2 பசங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து வந்து 20 வருஷம், கரெக்டாக 20 வருஷம் ஆயிட்டு. இன்ன வரைக்கும் இந்த இடத்துல நான் ஒரு அனாதையாக தான் இருந்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து எந்த சலுகையுமே கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி வேலை இருக்க போய் நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வேலையை செஞ்சு நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வீடு இல்லாமல் நாங்கள் திடீர்னு சொல்லும் போது நாங்கள் எங்கே போக முடியும்? எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு வீட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி எங்களால் எங்கே போகணுன்னே சொல்ல முடியல. அந்த சூழ்நிலையை தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். நான் இந்த இடத்துல வந்து அனாதையாக தான் நான் இருந்துகிட்ருக்கேன். எனக்கு அரசாங்கம் வந்து நல்ல பதில் சொல்லணும். பின்ன இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த சூழ்நிலை இவ்வளோ காற்று, இந்த இயற்கை சூழ்நிலை நாங்கள் எவ்வளவோ இந்த இடத்துல நல்லா பிறந்து வளர்ந்து நல்ல சுகத்தோடு அந்த இடத்துல நாங்கள் இருந்த ஆண்டவர்கள் நல்லா வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. ஆனால் இதை விட்டு நாங்கள் எப்படி போய் அந்த வெயிலுக்குள்ளே போய் நாங்கள் என்ன வேலை செய்வோம்? எங்களுக்கு என்ன வேலை எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு இந்த மகளிர் பணத்துக்கு கூட பாருங்கள் அரசு ஊழியர்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு நாளைக்கு இந்த அட்டையில் எவ்வளோ ரத்தம் நாங்கள் சிந்தி இந்த இடத்துல நாங்கள் வேலை செய்தோம். ஆனால் அரசாங்க வேலை இருக்காதனால தான் உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு அந்த மனுவில் எழுதியிருக்காங்க. நாங்கள் என்ன அரசாங்க வேலை பார்த்துருக்கோம்? இதெல்லாம் எங்களுக்கு மேலே இடத்துல எங்களுக்குள்ள அதிகாரிக்கிட்ட நாங்கள் கேட்டால் மேலே இடத்துல தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுந்த பதில் எங்களுக்கு வேணும். ஆனால் அரசாங்கம் தான் இதுக்கு பார்த்து எங்களுக்கு முதலமைச்சர் வந்து இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வதிலிருந்து ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டு போயிடுவோம். இப்போவே நாங்கள் மன உளைச்சலில் தான் நாங்கள் இதை வேதனையோடு தான் நாங்கள் இதை சொல்லுதோம். இன்னும் எங்களுக்குள்ள எவ்வளோ வேதனைகளுக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ஒவ்வொரு நாள் வந்து இப்போ காட்டில் போய் வேலை செய்கிறோம். அங்கே தான் அந்த மக்களோட பேசி சந்தோஷமாக வீட்டுக்கு வரோம். ஆனாலும் வீட்டுக்கு வந்து அந்த 2 நேரத்துக்கு எங்களுக்கு தூக்கம் கிடையாது, சரியாக சாப்பாடு கிடையாது. அந்த நிலைமையில தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லணும். இந்த மாஞ்சோலில் வந்து நான் வேலைக்கு வரும்போது டெம்பரவரி சர்வீஸ் 6 வருஷமும், பெர்மனண்ட் வந்து 17 வருஷம் ஆகிட்டு. வருஷத்துலேருந்து 17 வருஷம் ஆனாலும் நான் ஒரே கட்சியில் சந்தா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சந்தா காங்கிரஸில் சந்தா கொடுக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்கவும் நாங்கள் ஒரு இதாகவே இருந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சந்தா கொடுத்தும் ஒரு கணவன் மனைவி சந்தா வந்து வருஷத்துக்கு ஒவ்வொரு சந்தா எங்கள் இதில் இருந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சந்தா கொடுத்தது கூட அவங்க என்னன்னு எங்களுக்கு வந்து கேட்க வரல. நாங்கள் ஒரு மன வேதனை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு இயற்கையான ஒரு சீதோஷ்ண நிலையே உள்ள ஒரு எல்லா டூரிஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஊட்டி கொடைக்கானலோட இது ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்குது. இது அந்த அளவுக்கு இருந்து பழகி நாங்களும் இருந்து பழகிட்டோம். எல்லா மக்களும் ஒன்றுக்கு ஒன்று இருந்து நல்ல முறையில் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி இருந்து பழகிட்டு இருக்கோம். பல அழகுனாலும் இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் உள்ள சீதோஷ்ண நிலை, ஒவ்வொரு ஏரியா, அதாவது மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி, காக்காட்சி, இந்த மலைப்பிரதேசங்கள் உள்ள மக்கள் வந்து நாங்கள் எஸ்டேட்டில் அது கீழே போனாலுமே மேலே அங்கேருந்து வந்தால் எப்போ மேலே போகணுடைய சூழ்நிலை தான் வரும். கீழே வெயிலை தாங்க முடியாது எங்களால். நாங்கள் கீழே போனோம்னா ஒரு பிராய்லர் கோழி எவ்வளோ வெயிலில் எப்படி ஒரு இதில் துடிக்குமோ அதே அளவுக்கு நாங்கள் இங்கே பழகிட்டோம். கீழே வெயிலில் வந்து எங்களால் தாங்க முடியாது. இங்கே வந்து பழகிட்டோம். இந்த குளிர்னாலே பழகிட்டோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் எந்த அட்டை கடித்தாலும் இந்த மலையில் இருந்து மலை பிரதேசங்களில் வாழ்ந்து இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து நாங்கள் இதை விட்டு பிரிஞ்சாலே எங்களுக்கு ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. பிரியதுக்குள்ள சூழ்நிலையை எங்களால் முடியல. அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் இருப்பாங்க வாழ்வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.